வந்திருக்கலாம். எத்தனை முறை சிவந்த சமுத்திரம் போல அனுபவங்கள் எதிரிட்டு வந்தது. எத்தனை முறை தீச்சுளை போல அனுபவங்கள் கடந்து வந்தது. எத்தனை முறை சிங்க கவிகள் போன்ற அனுபவம் இருந்தது. எத்தனை முறை நிபச்சொற்களை காதுகள் கேட்டது. எத்தனை முறை விசாரிப்பாரற்று நின்றிருந்திருப்போம். எத்தனை முறை வீண் குற்றச்சாட்டுகளையும் வீண் பழிகளையும் சுமந்திருப்போம். இவைகளில் ஏதாவது ஒன்று நம்மை அழித்து போட்டதா? இல்லை. எதனால்? கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். நம் வலப்பக்கத்தில் 1000-மும் இடப்பக்கத்தில் 10,000-மும் விழுந்திருக்கலாம். ஆனால் எதுவும் நம்மை தொட அவர் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் தேவன் நம்மை பாதுகாத்தார். நம்மை சிக்க வைக்க காத்திருந்த வேடர்களுடைய கண்ணிகளுக்கும் நொறுக்கி போட வந்த நோய்களுக்கும் அவர் நம்மை தப்புவித்தார். நமக்கு என்று கர்த்தர் நியமித்த காலம் வரையிலும் மரணம் தொட முடியாதபடிக்கு இந்த உலகிலும் அதன் பின்பு அவரோடு அவருடைய ராஜ்யத்திலும் நம்மை வைத்து